ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா கூகுள் ஆண்ட்ராய்டு போனுக்குன்னு பிரத்யேகமா ஒரு லாக்கிங் சிஸ்டம் வச்சது. அதுவே போதுமானதா இருந்துச்சு. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அதை பிரேக் பண்ற அளவுக்கு டெக்னாலஜியும் வளர்ந்து போச்சு. அப்ப கூகுள்காரன் என்ன பண்றான்னா போனை அன்லாக் பண்ணாலும் உள்ள போனா அங்க டேட்டாவை ஆட்டைய போட்டுருவாங்க. சோ அதுக்காக அங்க நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தினான். சோ அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா தெஃப்ட் டிடெக்ஷன் லாக், அதே மாதிரி ஆஃப்லைன் டிவைஸ் லாக், அதுக்கப்புறம் ரிமோட் லாக், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க ஆண்ட்ராய்ட் போன்ல சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல கூடுதலா ஒரு செட்டிங்கை கூகுள்கார அறிமுகப்படுத்திருக்கான். அதோட நேம் தான் ஃபெயில்டு அத்தன்டிகேஷன் லாக். ஸோ இது என்ன பண்ணும், நான் முன்னாடி சொன்ன அந்த 3 விஷயங்கள் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப சரியா சொல்லணும்னா 2024 கடைசி, 2025 ஆரம்பம், அந்த மாதிரி டைங்கள்ல கூகுள் செக்யூரிட்டி ஃபீச்சரை வலுப்படுத்தலாம். எப்படின்னா தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற பேர்ல அதை தட்டி நம்ம உள்ள போனோம்னா அங்க 3 விதமான செட்டிங்க கொடுத்திருக்கான் கூகுள்காரன் ஆண்ட்ராய்ட் போனுக்கு. ஒன்னு தெஃப்ட் டிடெக்ஷன் லாக், இன்னொன்னு ஆஃப்லைன் டிவைஸ் லாக், கடைசியா ரிமோட் லாக். இப்போ நம்ம தெஃப்ட் டிடெக்ஷன் லாக்கை பத்தி நம்ம பார்ப்போம். பொதுவா உங்க போனை பொதுவான இடத்துல நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. திருடா உங்க போனை பிடிங்கிட்டு ஓடுறான்னு வச்சுக்கோ. ஸோ அந்த மூமெண்ட்ல உங்க போனோட பிரத்யேகமான சென்சார் என்ன பண்ணும், வேலை பண்ணும் போது இமீடியட்லி உங்க போனை லாக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக். அடுத்ததா ஆஃப்லைன் டிவைஸ் லாக். இது என்ன பண்ணும் அப்படின்னா திருட உங்க போனை திருடிட்டான் உடனே என்ன பண்ணுவான்னா அவன் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் போன்ல இருக்கக்கூடிய அந்த சிம் கார்டை ரிமூவ் பண்ணுவான். இந்த ரெண்டையும் பண்ணா கூட போனு லாக் ஆயிடும். நீங்க அந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி ஃபைனலி ரிமோட் லாக். இது என்ன பண்ணும்னா நீங்க எங்க இருந்துனாலும் அந்த போனை லாக் பண்ணலாம். ஒருவேளை உங்க போன் அன்லாக்ல இருந்தா இந்த ரிமோட் லாக்கை வச்சு அந்த போனை லாக் பண்ண முடியும். இந்த 3 அற்புதமான செட்டிங் இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல அவைலபிளா இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஃபெயில்டு அத்தன்டிகேஷன் லாக் வரப்போகுது. அதோட இமேஜ் லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த இமேஜை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன் வாங்க. போனோட செட்டிங்ஸ் குள்ள போகணும், அதுக்கப்புறம் கூகுள்குள்ள போகணும், அதுக்கப்புறம் ஆல் சர்வீசஸ் குள்ள போகணும், பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டி, அதுக்கு கீழே தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அதுக்குள்ள போகணும், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் லாக்கிங் தலைப்புல தெஃப்ட் டிடெக்ஷன் லாக், ஆஃப்லைன் டிவைஸ் லாக், ரிமோட் லாக். தெஃப்ட் டிடெக்ஷன் லாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணணும்னா கண்டிப்பா பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் ஆஃப் பண்ண முடியும். அப்போ தெஃப்ட் டிடெக்ஷன் எந்த மாதிரி வேலை செய்யும்னா போனோட சென்சார் இருக்குல்ல அதுதான் மெயினே. போனை திருடிட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்சார் வேலை செய்யும், இமீடியட்லி போனை லாக் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ஆஃப்லைன் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணாலோ இல்ல சிம் கார்டு எடுத்தாலோ ஆட்டோமேட்டிக்கலி லாக் பண்ணிடும் ஸ்கிரீனை. அதே மாதிரி ரிமோட் லாக் இது எப்படி செயல்படும்னா போனை யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த செட்டப்பை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போன் நம்பரை கொடுத்து அந்த போனோட ஸ்கிரீனை நீங்க லாக் பண்ண முடியும். அதுக்கு உண்டான செட்டப் தான் இது. இந்த செட்டப் ஒன்ஸ் நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஹேக்கர்ஸால இதை ஆஃப் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கும் என்ன பண்ணும், பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் இது ஆஃப் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கூகுள்காரன் அமைச்சு கொடுத்துருக்கான். இப்போ 3 செட்டிங் இருக்குல்ல, 4வது ஒரு செட்டிங்கை கூகுள்காரன் அறிமுகப்படுத்திருக்கான் ஆண்ட்ராய்ட் போன்ல. அது கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல ரீச் ஆயிடும். அதோட இமேஜ் தான் இந்த இது ஃபெயில்டு அத்தன்டிகேஷன் லாக். இது எப்படி செயல்படும்னா ஒரு ஆப்ஸையோ இல்ல செட்டிங்ஸையோ மாத்த முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்க ஹேக்கர், அப்போ போனோட ஸ்கிரீனை இமீடியட்லி லாக் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இது. இது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டப், வரவேற்கக்கூடிய ஒரு செட்டப்னு சொல்லலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இது ஒரு பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுருக்காங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல